ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஸ்கிமேட்டிக் இந்த பிசிபிக்கு போகிறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி பிசிபி டிசைன் பண்ணுறதுங்க அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் முடித்ததும் நேம் கொடுத்ததும் இப்படி தான் இருக்கும் உங்களோட ஸ்கிமேட்டிக். இது முடிஞ்சது தென் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆட் நியூ ப்ராஜெக்ட், அதில் போய்ட்டு பிசிபி இது பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான பிசிபி ஃபைல் இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்கிமேட்டிக் ஃபைல் முடிஞ்சது. இப்போ நமக்கான பிசிபி ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் போய்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் போங்க. போயிட்டு இந்த கிளாஸ் ஜெனரேஷனுங்கிற ஆப்ஷன் இதை வந்துட்டு இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிக்கு கீதை இருந்ததுன்னா இதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்ருணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு தென் இம்போர்ட் தென் சேவ் கொடுத்துருங்க. இப்போ சேவ் கொடுத்துட்டு இதுக்கு என்ன நேமோ அதை போட்டுங்க. நான் இப்போது 5 volt 2 3 இதோட ப்ராஜெக்ட் நேமே நான் இப்போ அதுக்கு வச்சுட்டேன். எக்ஸாக்டாக சேவ் கொடுத்துருங்க. தென் அப்புறம் இங்கே டிசைன் போங்க. டாப்பில் டிசைன் இருக்கும், அதில் போய்ட்டு இம்போர்ட் சேஞ்சஸ் இதில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண என்னென்ன ட்ரேசஸ் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த நெட்ஸ் எல்லாம் எது கனெக்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே இதை காட்டும். இது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு எக்ஸிக்யூட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. எக்ஸிக்யூட் சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸிக்யூட் சேஞ்சஸ்ங்கிறது ஆயிடுச்சு. அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தான் நம்ம ரூட்டிங் பண்ண போகிறோம் நம்மளோட பிசிபியில். ஓகே, இப்போது ரூட்டிங் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நேம் வந்து கொடுத்தது எல்லாமே இந்த கிரவுண்டு 3 volt 3.3 volt எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம். இது வந்து சப்போஸ் இப்போ நீங்கள் ஸ்கிமேட்டிக் போடாமல் டேரெக்டாக பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த நேம்ஸ்லாம் உங்களுக்கு இது மாதிரி இந்த ஒயிட் கலரில் தெரியுதுங்களா, லைன் ஒன்றோட ஒன்று இதாக இருக்கிறதால அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வரவே வராது. ஆக்சுவலி அப்படியே தான் இருக்கும். நீங்கன்னா இந்த ஒயிட் கலர் லைன்ஸ்லாம் உங்களுக்கு இதே ஆகாது, ஷோவே ஆகாது. ஜஸ்ட் உங்களோட இந்த ஃபுட் பிரிண்ட் மட்டும் அப்படியே இருக்கும். எது எதோட கனெக்ட் ஆகிருக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் நம்ம ஸ்கிமேட்டிக் போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் அவங்க எது எங்கே கனெக்ட் ஆகும் நமக்கு கொஞ்சம் அப்போதான் ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். இல்லைனா ட்ரா பண்ணலாம், பட் அது கொஞ்சம் இன்னும் டைம் இருக்கும். உங்களுக்கு தான் அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதுதான். இப்போது அடுத்து இங்கே பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சது ஆர்டர், இது ஒரு ஆர்டரில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு என்ன சேம் அதே தான். உங்கள் மவுஸ் கர்சரை வச்சு இதை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிங்க. ஸ்பேஸை உங்கள் கீபோர்டோட ஸ்பேஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா இது ரொட்டேட் ஆகும். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே முடிஞ்சோம். உங்கள் பிசிபியில் உள்ள காம்பனன்ட்ஸ்லாம் ஓரளவு கிளியரன்ஸ், அதாவது கிளியரன்ஸ்னால் கேப் ஓரளவு விட்டுங்க. நாட் ஓன்லி காம்பனண்ட், இப்போ நம்ம போட போகிற ட்ரேசஸாக இருக்கட்டும் எதுனாலும் சரி, கிளியரன்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு பிசிபியை பொறுத்தவரையும். ஓகே ரைட். ஓகே, இப்போது இப்படி வச்சிட்டோம். தென் இப்போ நம்ம ட்ரேசஸ் போடணும். எல்லாத்துக்கும் ட்ரேசஸ் கொடுக்குறது எப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் Ctrl+W அழுத்தினீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ட்ரேசஸ் போட முடியும். பட் இதில் எப்படின்னா நம்ம சைஸ் இதெல்லாம் ஒவ்வொரு பிசிபிக்கும் ஒவ்வொரு சைஸஸ்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் போடணும். ஜென்ரலாக இப்படி நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். பட் ஆனால் அது எப்படி சொல்கிறது, ஒரு பக்காவான
இதாக இருக்காது, ஒரு டிசைனாக இருக்காது. இப்போது ஏன்னா ஒவ்வொரு பிசிபிக்கும் ஒவ்வொரு ட்ரேசஸ் வித்தெல்லாம் மாறும், லென்த்தெல்லாம் மாறும், அதுக்கு நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இங்கே ஆட்டோ ரூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு எல்லாமே அதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே ரூட் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே நீங்கள் பண்ணவே தேவையில்லை, ஜஸ்ட்டு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரூட்டிங் ஆகிக்கும். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம அல்டியமில் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லேயும் இருக்குது. பட் இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ஆப்ஷன். நீங்கள் ஆனால் ஆட்டோ ரூட் பண்ணாமல் என்றைக்குமே முடிஞ்சளவு மேனுவல் ரூட்டிங் பண்ணுறது பெஸ்ட்டு. அதாவது இப்போ இது சின்ன ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கெலாம் நீங்கள் ஆட்டோ ரூட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்பராக சூட் ஆகாது. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் மேனுவல் ரூட் தான் பண்ண போகிறேன், இதை அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, மேனுவல் ரூட்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் டிசைனை ஈஸியாக கொண்டு வரலாம். இப்போ இதை வந்து எப்படின்னா நான் 2 லேயராக போட போகிறேன், சேம் நம்ம அந்த வீடியோஸில் பார்த்த மாதிரியே. இப்போது அதே மாதிரி நான் அகைன் ஓகே, இது வந்து ஷேப் உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் சேர்த்து அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேசஸோட அந்த கர்வ் ஸ்பேஸ்லாம் மாறும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, டாப் லேயர் முடிஞ்சிருச்சு. டாப்பில் உள்ள ட்ரேசஸ் எல்லாமே நம்ம போட்டோம், டாப் லேயர் முடிஞ்சிருச்சு. தென் பாட்டம் லேயர் போக போகிறோம். பாட்டம்க்கு என்னென்னா இங்கே வந்து இப்போ டாப்புக்கு வந்து கீழே இங்கே டாப் லேயருங்கிறத சூஸ் பண்ணி போட்டேன். பாட்டம் லேயருக்கு பாட்டம் லேயர் நீங்கள் பாட்டம் லேயர் அதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி அதே ட்ரேசஸ் எல்லாம் போடுங்க. சரி, ஷிட். சரி, ஓகே, இது எனக்கு கரெக்டாக இதில் வரமாட்டேங்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, ப்ராப்பராக ட்ராக் பண்ணி வச்சு போன மாதிரி. இதை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு மாற்றணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு லேயர் பாட்டம் கொடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லேயர் மாறிடும். இதில் ரூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி பண்ணுங்கிறதுக்கோசரம் நான் பிளாங்காக ரூட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது மாதிரி பண்ணுறத கொஞ்சம் இது பண்ணிட்டு ப்ராப்பராக கிளியராக இது பண்ணிங்க. நீங்கள் கேட்குறது புரியுது, ஏன் ஆட்டோ ரூட்டே கொடுத்து சிம்பிளாக வேலை முடிச்சுக்கலாமே அப்படின்னு. பட் நான் மேனுவலாக இப்படி ரூட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒருக்கா சொல்கிறேன், அவ்வளோதான். இதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மேனுவல் ரூட்னா, அதுதான்.
ஓகே, இப்போது இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக லேயரை மாற்றிடுவோம். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டும் டாப்பாக பாட்டமாக மெக்கானிக் லேயர் எதுன்னு. நான் பாட்டம் லேயர் கொடுத்துறேன். இங்கேயும் இந்த எண்டும் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நம்ம அப்புறம் ஓவராக செலக்ட் பண்ணிட்டோம்னா ஓவராலாக நமக்கு வந்துடும். ஓகே, இப்போது 2 எண்டும் கொடுத்துட்டோம். இது மட்டும் தான் நமக்கு கிரவுண்டில் வருது. ஓகே, இது ஒன்று. ஓகே, இப்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போகிறீங்க. இங்கே போய்ட்டு கீழே பேனல்ஸில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா இதை ஓவராலாகவே நீங்கள் மாற்றிடலாம். ஒரு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, தென் டேபு, அப்புறம் அதேமாதிரி பேனல்ஸ் கீழே போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதில் பண்ணிங்கன்னா டாப்லேருந்து பாட்டம். இப்போ மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் முடியல. ஜஸ்ட் ஏன்னா இப்போ நம்ம கீழே பாட்டமில் ட்ரேசஸ் தான் போட்டிருக்கோம். பட் இதை நம்ம கனெக்ட் பண்ணலை. அதுக்கு என்ன பண்ணுவோங்கிறத இப்போ ஏதோ அடுத்த ஸ்டெப் சொல்கிற மாதிரி. இங்கே மேலே வயாஸுங்கிறது இருக்கா, வயா கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் பண்ணிங்க. இங்கே ஒரு வயா, இது பண்ணிவிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டாப் லேயரை கரெக்டாக இப்போ வயா வந்து எப்படி உங்களுக்கு இருக்குன்னா 3Dயில் பார்த்தா இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, டாப்லேருந்து பாட்டம் வரையும் போயிருக்கும். டாப்லேருந்து பாட்டம் இது மாதிரி இருக்கும். வயா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் இந்த இடத்துல வர மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் வயா பார்த்தீங்கன்னா. இதை என்ன பண்ணுங்கள், அப்படியே இப்போ மறுபடியும் 3Dக்கு போகணுன்னா 3, நார்மல் பிசிபி இதுக்கு வரணும் 2. இப்போ 2 அழுத்தி நார்மலாக வந்துடுங்க. வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் A, சரி கண்ட்ரோல் W போங்க. மறுபடியும் ரோட்டிங். ஓகே, நான் இதை எல்லாத்தையும் ரூட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம், அதனால் பண்ணுங்கள். முடிச்சதும் இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா நான் இப்போது இது பண்ணது B-Tronicsங்கிற நம்ம சேனல் நேம் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி மேலே உள்ள இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு அதை என்ன பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டாப் ஓவர்லேயாவா பார்த்தீங்க, டாப் ஓவர்லே பார்த்தீங்கன்னா தெரியும். டாப் ஓவர்லே கொடுத்துட்டு இதில் போய்ட்டு நீங்கள் என்ன நேம் வேணால் போட்டுக்கலாம். இதுதான் டெக்ஸ்ட்டு மாத்திர ட்ரிக். தென் மெயின் வந்து இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த வயா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்குன்னு சொன்னேன். அதை வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்னா என்கிட்ட வந்து இங்கே இப்போ நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து என்ன சைஸ்னால் 10, வித்து வந்து எவ்வளோனா லென்த் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ட்ரேசஸை பொறுத்தவரைங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துங்க. பட் வித்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் வந்து 10 மில் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பிசிபி டிசைனுக்குன்னு ஒரு தனி சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, சேட்டன்னு. இந்த சேட்டன் சாஃப்ட்வேரில் வந்து என்னென்னா நம்ம ஒவ்வொரு பிசிபிக்கு என்னென்ன லேயர் எது மாதிரி வேணுங்கிறத நம்ம அதில் சூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக் பண்ணி சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டைம் அதிகமாக போகிறாங்காட்டி இதில் நம்ம அதை பார்க்க முடியாது. அதான் நீங்கள் இந்த பிசிபி வந்து கட் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சிம்பிள் தான் ரொம்ப. அகைன் இப்போது அதான் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு
இந்த லைனுங்கிறத கிளிக் பண்ணிங்க. லைனை கிளிக் பண்ணி இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஒன்று போட்டுங்க. ஆக்சுவலாக நான் கட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்காக என்ன கட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இவ்வளோ ஒரு ஸ்கொயர் ஒன்று போட்டுங்க. சாரி, இதை நீங்கள் எங்கே வச்சு போகணுன்னா மெக்கானிக்கல் லேயரில் வச்சு தான் போகணும். என் மெக்கானிக்கல் ஒன்றுன்றது பார்த்திங்கன்னா இதில் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த இதை ட்ராவே பண்ணணும். இதே மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ட்ரா பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஷிஃப்ட் அழுத்தி ஃபுல் சைட்ஸும் எல்லா இடமும் செலக்ட் பண்ணிங்க. டாப் டு பாட்டம் நீங்கள் போட்ட இடம் எல்லாமே. நான் வந்து இது மேலே உள்ள செலக்ட் பண்ணல, ஏன்னா நான் அதை ஆல்ரெடி போட்டு கட் பண்ணிட்டேன். உங்களுக்கோசரம் காட்டுறதுக்கோசரம் இந்த இடத்த இப்போது பற்றி நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிங்க. தென் நீங்கள் போனீங்கன்னா டிசைன் இருக்கும். டிசைனில் போட் ஷேப், அதில் வந்து டிஃபைன் போட் ஷேப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். இப்போ இந்த இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா முன்ன இங்கே இருந்தது, இந்த பிளாக் இது வரை இருந்தது. இப்போ நான் அதை கட் பண்ணி மாற்றிட்டேங்க. இப்போ இந்த இடமா நமக்கு தேவையில்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணி விட்றேன். நம்மளோட போட் சைஸ் இன்னமும் சின்னதாகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிசிபி இன்னும் சின்னதாகிடுச்சு. அதான் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர், பாட்டம் சைஸ் ஃப்ரண்ட் சைஸ் ரெண்டுமே தெரியும். இப்போது அடுத்து வந்து இதிலே சேம் இன்னொன்று என்ன சொல்ல மாட்டேன்னா இதான். அடுத்து வந்து இப்போ இந்த டிசைன் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து இதோட அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன நம்ம என்னென்ன நிறையா பார்க்கணும் அப்படின்னா, இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னது பேசிக்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அந்த சொன்ன அந்த சேட்டன் பிசிபி டிசைனர், அந்த பிசிபி டூலோட சாஃப்ட்வேர் பற்றி அது ஒரு தனி வீடியோ ஒன்று மேக் பண்ணுறேன். அப்புறம் கெர்பர் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்க அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோ மேக் பண்ணும்போது கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸாக இருந்தது, அதனால் கிளிப்பை கட் பண்ணி போட்டுருந்தேன். சப்போஸ் எதுவும் ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை டோட்டலாகவே சரி பண்ணிடலாம். இனிமேல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. பை. பத்தாதை தனி இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறதுக்கு அதுதான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.